குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் குரு சரணாரவிந்தாபியாம் நமः. இன்னைக்கு நவராத்திரியினுடைய கடைசி நாள். அதாவது ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி நவராத்திரி ஒரு பட்சம் பிரதம டு பிரதம வரைக்கும் பண்ணணும். அதுதான் உபாசகா இருக்கக்கூடிய நவராத்திரி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இது நார்மலாக விஜயதசமியோட நவமி முடிஞ்சு தசமியோட முடிக்கிற வாளுக்குரிய நவராத்திரியாக தான் இதை நம்ம சொல்கிறோம். இதுவே போதுமானது தான். இது எல்லாருக்கும் 15 நாள் கடைபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சார அனுஷ்டானம் பண்ணுற வாளுக்கு அது ஓகே. நம்ம ரெகுலர் வேலைகளில் இருக்கிறவாளுக்கு இந்த 9 நாள் நவராத்திரி 10 நாள் வரக்கூடிய நவராத்திரியே போதுமானது தான். இதை நம்ம சிறப்பாக செய்தாலே போதுமானது தான். அன்ற வகையில் இன்றைக்கி நாம் நவராத்திரி 9ஆம் நாள் பார்க்க வேண்டிய தேவதை பிராமி. பிராமி என்பது நம்மளுடைய பராசக்தியை பிரம்மா ரூபமாக பிராமியாக வழிபட வேண்டும், பிரம்மாவாக கருதி வழிபட வேண்டும். அதுக்கு பெண் ஸ்வரூபம் கொடுத்து பிராமியாக வழிபட வேண்டும். பிரம்மதேவனின் சக்தியாக இருப்பாள். சரஸ்வதியின் வடிவம் தாங்கியவள், வாக்கு வடிவமாக இருப்பாள். இவள் சரஸ்வதிக்கு அடித்தபடியாக அவளுடைய நேர் சக்திகளையும் கொண்டவளாக பிராமி இருக்கிறாள். அன்னம் பூட்டிய விமானத்தில் இருப்பவள், தர்பை புல்லில் தங்கியிருப்பாள். இவள் பிராமி தர்பாசனங்கள்லையும் தர்பை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிராமி வசிப்பதாக வேதம் சொல்கிறது. இதனால்தான் யாகங்களும் தர்பைகளால் தீர்த்தம் தரிப்பதும் வழக்கம். வெள்ளை தாமரையில் ஞான ரூபமாக இருக்கின்றாள். இவளை பிரம்மானந்தா என்று இவளுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த பிராமியினுடைய வழிபாடு சாக்தம் புராணங்கள்லேருந்து ஆரம்பித்து அனைத்து இதைகளையும் இந்த பிராமிங்கிறதுனுடைய பிரம்மா இல்லைன்னா அந்த சிருஷ்டிங்கிற ஒரு விஷயமே நடக்காது. அவருடைய சக்தி ரூபமாக தான் நம்ம இந்த நவராத்திரியில் நம்ம அம்பாளாக வழிபடுறோம். இவளுக்கு இன்றைய நாளில் நம்ம நைவேத்தியமாக கொண்டக்கடலை சுண்டல் நம்ம செய்து நைவேத்தியம் பண்ணோம். இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பிராமியை தான் நம்ம சரஸ்வதி ரூபமாகவும் வாக் தேவி ரூபமாகவும் நம்ம நினைத்து வழிபட வேண்டும் என்கிறதான் வேதம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.